சகோதரர் ரஜினி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 1975 தமிழ் சினிமாவில் அவர் அறிமுகமான காலகட்டம். நான் அப்போ பாப்புலர் ஹீரோ. மேஜர் சுந்தரராஜன் நாடகங்களையும் நடிச்சிக்கிட்டு இருந்தேன். மாதம் 30 நாளும் காலையில் படப்பிடிப்பு, சாயங்காலமான ஏதோ சவாவில் கண்டிப்பாக நாடகம் இருக்கும். அப்போது மியூசிக் அகாடமி பக்கத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு ரூம் எடுத்து ரஜினி தங்கியிருந்தார். எப்பெல்லாம் மியூசிக் அகாடமியில் இங்கே நாடகம் நடக்குதோ இப்போ தவறாமல் வந்துடுவார். அப்போ எங்கிட்ட கேட்பார், சார் ஸ்கூட்டருக்கு 5 லிட்டர் பெட்ரோல், ஒரு பாக்கெட் சிகரெட், 2 டீக்கு காசு கிடைக்கிற மாதிரி உங்கள் படங்களில் சின்னதாக ஒரு வில்லன் வேஷம் வாங்கி கொடுங்கன்னு கேட்பார். அவ்வளோ சிக்கனமாகவும் எளிமையாகவும் வாழ்ந்தார். 1976 புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் தான் 2 பேரும் சேர்ந்து நடித்தோம். அந்த படத்தில் தான் முதல்ல நான் வில்லனாக நடித்தேன், அவர் ஹீரோவை நடித்தார். சேலம் மகரிஷி எழுதின கதை, திரைக்கதை வசனம் பஞ்சவர்ணாசலம், எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ஷன். முதல் நாள் படப்பிடிப்பு. அவருக்கு லெங்க்தியாக ஒரு 10 வரி நீளம் டயலாக்கு 4-5 டேக் எடுத்தும் சரியாக வரல. பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. அந்த சமயத்தில் ஹைதராபாத்திலேருந்து அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்தது. போய் அட்டன் பண்ணிட்டு வந்தார். ராத்திரி ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆனதுக்கப்புறம் என் காரில் வந்தார். வாங்க வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். சாப்பிடும்போது, சார் மனசே சரியில்லை, 6 டேக் ஆயிடுச்சு, தமிழும் சரியாக வரமாட்டேங்குது, போதா குறைக்கு தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்காக உடனே புறப்பட்டு வான்னு பாலச்சந்திரன் ஃபோன் பண்ணுறாரு. தெலுங்கு எனக்கு வராது, பேசாமல் ஊருக்கு ஓடி போயிடலான்னு தோணுது சார். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போ சரியாக போகணும் தைரியம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் முதல் ஹீரோவாக நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி சூப்பர் ஹிட். பெங்களூரில் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து ஒருத்தன் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஆசியாவிலேயே பெரிய நடிகர்னு பேர் வாங்கிட்டார். 75 வயசில் இன்னும் ஹீரோவாக நடித்து 50வது ஆண்டை கொண்டாடிட்டு இருக்காருப்பா. நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு ஒரு பழமொழி. இன்னைக்கு பணிவு அடக்கத்தின் அடையாளமாக இந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். உன் தாயின் கருவறையில் இருக்கும்போதே நீ எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு படையாக பிறக்க வேண்டும், எப்படி புகழ் பெற வேண்டும், என்று உன் கதை முடிய வேண்டும் என்று எழுதி மண்டையோட்டுக்குள் தீர்த்தி விட்டான் இறைவன் கண்ணதாசன் சொல்கிறார். ரஜினி இன்னும் எத்தனை வருஷம் வாழணும்னு இறைவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருப்பான். வாழ்கிற காலம் வரைக்கும் இதே மாதிரி புகழோட, இதே மாதிரி ஆரோக்கியத்தோட, இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணும்னு இறைவனை வேண்டி அவரோட 10 வயசு பெரியவன் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன்.